ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். இன்று மட்டும் தானமாக இந்த ஒரு பொருளை மட்டும் தவறாமல் கொடுத்து விடுங்கள். கைப்பிடி அளவு மட்டும் கொடுத்தால் போதும். தெய்வத்தின் ஆசி பெற்று குடும்பம் ஓகோன்னு இருக்கும். அதாவது எந்த ஒரு உயிரினத்திற்கு நாம் இந்த ஒரு பொருளை கைப்பிடி அளவு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக காண்போம். அது மட்டுமல்லாமல் அதாவது தெய்வீக உயிரினம் என்று கருதப்படக்கூடிய பசுமாடு இருக்கிறது அல்லவா, பசுமாட்டிற்கு தான் நாம் இந்த ஒரு உணவை கைப்பிடி அளவு தானமாக கொடுக்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் அது என்ன பொருள், அந்த தானத்தை நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக தை மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அல்லவா, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் குளித்து விட்டு சுத்தபத்தமாக உங்களது குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சென்று பசுமாட்டிற்கு நீங்கள் இந்த கைப்பிடி அளவு இந்த ஒரு தானத்தை நீங்கள் செய்து வந்தாலும் பரவாயில்லை. இல்லை என்றாலும் நீங்கள் ஒருவராவது சென்று இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி கொண்டு அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வாருங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது குடும்பத்தில் கட்டாயம் இருக்குமாங்க. நமது குடும்பமும் ஓகோன்னு மாறுவதற்கும் அது மட்டுமல்லாமல் தெய்வத்தின் ஆசி கட்டாயம் கிடைக்குமாம். தெய்வீக உயிரினம் என்று கருதப்படக்கூடிய இந்த பசுமாட்டை நாம் வணங்க வேண்டுமாம். அது மட்டுமல்லாமல் அதாவது அது என்ன பொருள் என்று பார்த்தோம் என்றால் நவதானியங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த நவதானியங்களை நீங்கள் ஒன்றாக சேர்த்து ஒரு கைப்பிடியோ அல்லது 2 கைப்பிடி அளவுகள் வந்தாலும் பரவாயில்லை. இப்படி ஒரு கைப்பிடி அளவு வந்தாலுமே பரவாயில்லை. உங்களது வீட்டிற்கு அருகில் ஏதாவது பசுமாடு இருக்கிறது என்றால் அங்கு கொண்டு செல்லுங்கள். அதற்கு முன்பாக நீங்கள் சுத்தபத்தமாக அசைவம் எதுவும் உங்களது வீட்டில் இருக்கிற அனைவரும் சேர்க்காமலும் நீங்களும் சேர்க்காமல் இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. ஏனென்று பார்த்தோம் என்றால் அதாவது அந்த பசுமாடானது தெய்வீக உயிரினம். அந்த தெய்வீக உயிரினத்திற்கு நீங்கள் வீட்டில் ஏதாவது அசம்பாவிதங்கள் செய்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பின்விளைவுகள் உங்களைத்தான் சேரும். இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இதனால் கூட வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கொடுத்துவிட்டு அதற்கப்புறம் கூட நீங்கள் அசைவமோ வேறு ஏதாவது ஒரு பொருட்களை சாப்பிடுவது செய்வது போன்ற செயல்களை செய்து கொள்ளலாம். நீங்கள் பசுமாட்டிற்கு அதாவது கொடுப்பதற்கு முன்பாக அசைவம் சேர்த்துக் கொள்வது மிகவும் தவறு. அதாவது அந்த நவதானியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நவதானியத்தை வெறும் நவதானியமாகவும் நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுத்து வரலாம். இல்லை என்றால் அந்த நவதானியத்தில் வேறு ஏதாவது பொருட்களை சேர்த்து அப்பொழுதுதான் அந்த பசுமாடானது உண்ணும் என்கிற அந்த ஓனர் இருப்பார்கள் அல்லவா, பசுமாட்டிற்கு உரியவர்கள் இருப்பார்களோ, அவர்களிடம் கொடுத்து நீங்கள் அந்த பசுமாட்டிற்கு கொடுத்தாலும் பரவாயில்லை. அல்லது நீங்களே சென்று நேரடியாக நான் பசுமாட்டிற்கு கொடுத்து விடுவேன் என்று கொடுத்தாலும் பரவாயில்லை. அப்படி சென்றும் நீங்கள் பசுமாட்டிற்கு இந்த ஒரு உணவை அளித்து வரலாம். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் நமது வாழ்க்கையில் கட்டாயம் மாறும். அது மட்டுமல்லாமல் தெய்வத்தின் ஆசியும் நமக்கு கிடைக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இதனை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த ஒரு நாளானது முடிந்துவிட்டது என்றால் மீண்டும் இந்த ஒரு நாளை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் 1 வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டும். எனவே தவறாமல் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.